யா ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இருக்கிற அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது ப்ளஸ் ஆக்சஸ் டோக்கனை கெட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக சொல்லணும் ஒரு ஓவர் வியூ அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணி ஆக்சஸ் டோக்கனை கெட் பண்ணி போஸ்ட் ரீல்ஸ் ப்ளஸ் கமெண்ட்ஸ் இதை எப்படி நம்ம கெட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த அஜெண்டா ஆஃப் தி வீடியோ. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஏபிஐ கால்லாம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஓவர்வியூ தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏபிஐ கால்லாம் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறீங்க. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஒரு யூசர் வரார், வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் யூசர் ஐடி, ஸோ இங்கே ஒரு ஐடி கொடுத்துருக்க பார்த்தீங்களா, ரியா, ஸோ சம்திங், இந்த யூசர் ஐடியும் அவருக்கான பாஸ்வேர்டும் போடுறாங்க எங்கே உங்கள் அப்ளிகேஷனில் போட்டதுக்கப்புறமா அவர் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷனில் அவர் இன்ஸ்டாகிராமுக்கான போஸ்ட் ரீல்ஸ் கமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அவர் பார்க்கணும். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து டிசேபிள் பண்ணணும். சம்திங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன ஓவர் வியூ தான் அது. ஸோ இந்த அக்கௌண்ட் ஐடியும் ப்ளஸ் யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்ட், ஸோ இதை வந்து யூசர் போடுறாரு உங்கள் அப்ளிகேஷனில். போட்டதுக்கப்புறமா என்ன நடக்கும், எப்படி ஆக்சஸ் டோக்கனை கெட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன இதுதான் இது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு யூஆர்எல் கால் பண்ணுறோம். லைக் என் நம்பர் ஆஃப் யூஆர்எல் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, கூகுள் இருக்குது, லைக் அதுமாரி நிறைய யூஆர்எல் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான யூஆர்எல் கால் பண்ணுறோம். கால் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா, எனக்கு ஆக்சஸ் டோக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ணங்கிட்ட கேட்குறோம். இவர் என்ன சொல்லுவார், உடனேலாம் கொடுக்க மாட்டார். அத்தன்டிகேட்டுக்கான யூஆர்எல் அனுப்புவார். இந்த அத்தன்டிகேட்டுக்கான யூஆர்எல்ல தான் யூசர் நேம் போடுற ஆப்ஷன் ப்ளஸ் பாஸ்வேர்ட் போடுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரியா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பாஸ்வேர்டு ப்ளஸ் யூசர் நேம் ரெண்டுத்தையுமே போட்டுட்டு அத்தன்டிகேட்கான யூஆர்எல் வந்து நம்ம ரிட்டர்ன் பேக் பண்ணுவோம். எங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் ரிட்டர்ன் பேக் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் வந்து இது வெரிஃபைடு யூசரா, இந்த யூசர் நேமுக்கு இந்த பாஸ்வேர்டு தான் சொல்லி கிராஸ் செக்கிங் எவ்ரி திங் இல் ரிட்டன். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஆக்சஸ் டோக்கன் வாங்கப்படும். ஸோ இந்த ஆக்சஸ் டோக்கனை வச்சு தான் நம்ம அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் ஆக்சஸ் டோக்கனை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஆக்சஸ் டோக்கனை என்ன அப்படின்றது அந்த பேர்லேயே இருக்குது, ஆக்சஸ் டோக்கன். இந்த ria.07 அப்படின்ற அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோக்கன் தான் ஆக்சஸ் டோக்கன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சஸ் டோக்கன் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் இன்ஸ்டாகிராமில் இந்த அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் டேட்டாஸ் இருக்கோ நம்ம எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணலாம், எல்லாத்தையும் ஷோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூசர் நேம், ஃபாலோவர்ஸ் கவுண்ட், ஃபாலோயிங் கவுண்ட், பயோகிராஃபி, வெப்சைட் லிங்க், லைக் போஸ்ட் கவுண்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்டு ரீல்ஸ் எவ்வளோ இருக்குது, கமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஆக்சஸ் டோக்கன் மூலிமா நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சஸ் டோக்கனை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் எங்கே இருந்தோன்னா இன்ஸ்டாகிராம் கிட்ட இருந்து. ஸோ ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாங் லீவ் டோக்கன். ஸோ ஆக்சஸ் டோக்கன்லேயே ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து லாங் லீவ் டோக்கன், ஒன்று வந்து நார்மல் ஷார்ட் ஆக்சஸ் டோக்கன் சொல்லுவாங்க, இல்லைனா நார்மல் ஆக்சஸ் டோக்கன் அதை சொல்லுவாங்க. இந்த லாங் லீவ் டோக்கனுடைய வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 30 days. ஸோ 30 days வரைக்கும் அந்த ஒரு டோக்கன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட்டா எல்லாத்தையுமே ரிட்ரைவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஷார்ட் ஆக்சஸ் டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 1 hour மட்டும் தான் அதோட வேலிடிட்டி. ஓகேங்களா? 1 hourக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ அதோட யூஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ லாங் லீவ் டோக்கனை பொறுத்த வரைக்கும் 30 days வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஓவர் வியூ. ஸோ இப்போ நம்ம ஏபிஐ பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் 2 ஏபிஐ இருக்குது. ஒன்று வந்து பேசிக் டிஸ்பிளே ஏபிஐ, இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து இன்ஸ்டாகிராம் கிராஃப் ஏபிஐ. ஸோ இந்த பேசிக் டிஸ்பிளே ஏபியில் பர்சனல் அக்கௌண்ட்டை மட்டுமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்று வந்து கிராஃப் வீடியோ, கூடிய சீக்கிரம் அந்த கிராஃப் வீடியோவுமே ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராமுடைய பேசிக் டிஸ்பிளே ஏபியில் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஓவர் வியூ. ஸோ யா, இதுதான் அந்த வெப்சைட். நான் இந்த யூஆர்எல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் டிஸ்பிளே ஏபி, ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இது என்ன யூஸு, எதுக்கு யூஸு, என்ன அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த பேசிக் டிஸ்பிளே ஏபிஐ வச்சு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கோ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட காமன் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் டோக்கனை கெட் பண்ணுறது, பர்மிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், யூசர் ப்ரொஃபைலில் பார்த்துக்கலாம், யூசருடைய இமேஜஸ் போஸ்ட் எடுக்கலாம், லைக் இமேஜஸ், வீடியோஸ், ஆல்பம்ஸ், எவ்ரி திங். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கெட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கிட்டேருந்து ஆஃப்டர் அத்தன்டிகேஷன். நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ லிமிடேஷன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க. என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அத்தன்டிகேஷன் நார்மல், அதில் எந்த லிமிடேஷன்ஸும் பெருசாக இல்லை. லைக் ஆக்சஸ் டோக்கனை கொடுத்துருவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்ஸை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஆப் கிரியேஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆப் கிரியேட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அந்த பிஸ்னஸ் ஆப்ஸ் வந்து இதில் சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்போர்ட்டட் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸோ ரீல்ஸோ அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது. கமெண்ட்ஸுக்கான ஆக்ஷன்ஸ் லைக் டெலிஷன் ஹைடிங் லைக் எந்த விதமான எதுவுமே பண்ண முடியாது. அந்த ப்ரொமோட்டட் போஸ்ட்ஸ் கண்டெய்னிங் இன்ஸ்டாகிராம் மீடியாஸ் ஆர் நாட் சப்போர்ட்டட் அண்ட் இன்சைட்ஸ் ஆல்சோ நாட் சப்போர்ட்டட். ஓகேங்களா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியாது. பர்சனல் அக்கௌண்ட்டுடைய கமெண்ட்டுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டெலிட்டோ இல்லை ஹைடோ பண்ண முடியாது. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் டுட்டோரியல். யா, ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாமே வெல் செட் ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை இது பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணணும், ஒரு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முதல் விஷயம் நமக்கு வந்து ஃபேஸ்புக்குடைய டெவலப்பர் அக்கௌண்ட் ஒன்று தேவைப்படுது. ஸோ இந்த ஃபேஸ்புக் டெவலப்பர் அக்கௌண்ட் ஆர் மெட்டா அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபேஸ்புக் ஐடி வச்சு லாகின் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் ஃபுல் ஓவர்வியூ வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஒரு ஓவர்வியூ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வேணும். அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி மீடியாஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் மெட்டா அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணி அதில் வந்து ரீடைரக்ட் யூஆர்எல் லைக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறது, அப்புறம் அத்தன்டிகேஷன் யூஆர்எல் எல்லாமே நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணி டெஸ்டர் அக்கௌண்ட்டுக்கான டெஸ்டிங்கை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதுதான் அந்த முக்கியமான யூஆர்எல். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்த ஃபஸ்ட்டு யூஆர்எல் நம்ம இங்கேருந்து கேட்போம்ல, எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமுக்கான ஆக்சஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த அக்கௌண்ட், இதுதான் அந்த அந்த முக்கியமான யூஆர்எல். இன்ஸ்டாகிராமை நம்ம வந்து டேரெக்டாக ஏபிஐ கால் பண்ண போகிற யூஆர்எல். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து இந்த அத்தன்டிகேஷன்ஸ் எல்லாமே முடித்து அலோவ் கொடுத்து அங்கேருந்து டேட்டாஸ் வந்து நம்ம ஆக்சஸ் டோக்கன் வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான், இதுதான் அந்த ஆக்சஸ் டோக்கன், ஷார்ட் ஆக்சஸ் டோக்கன். அதுக்கப்புறமா நம்ம வேரியஸ் அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லைக் யூசர் நேம், போஸ்ட் கவுண்ட், மீடியா கவுண்ட், எவ்ரிதிங் எல்லாமே நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஓவரால் வாக் த்ரூ ரிகார்டிங் தி பேசிக் டிஸ்பிளே ஏபிஐ. சூன் லைக் இதில் நிறையா இருக்கும். ஜஸ்ட் அ மினிட். மீடியா. ஸோ மெயின் பர்பஸ் நம்ம வந்து மீடியா தான். மீடியாவில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மீடியாக்கான ஏபி தான், இது கெட் ஏபி. ஸோ இங்கே நம்ம ஃபீல்டு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆக்சஸ் டோக்கனை மட்டும் நம்ம கொடுக்கும்போது நம்ம இது வந்து போஸ்ட் மேலே கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் என்னென்ன ஃபீல்டு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஐடி நம்ம எடுத்துக்கலாம், மீடியா டைப் எடுத்துக்கலாம், மீடியா யூஆர்எல் எடுத்துக்கலாம், ஓகேங்க, தம்ப்நெயில் யூஆர்எல் எடுத்துக்கலாம், டைம் ஸ்டாம்ப் பார்க்கலாம், அண்ட் யூசர் நேம் பார்க்கலாம். ஸோ இது இங்கே கொடுத்துருக்கிற இது மட்டும் தான் பண்ண முடியும். கமெண்ட்ஸோ இல்லை எதுவுமே நம்ம வந்து இதில் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்கே பார்த்தோம் இமேஜஸ், வீடியோ அண்டு ஆர் கரோசல் ஆல்பம்ஸ். ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது தவிர்த்து எந்த விதமான ஆக்ஷனும் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ரெஸ்பான்ஸ், அங்கேருந்து வர ரெஸ்பான்ஸ் ஃபேஸ்புக் சைட்லேருந்து. ஸோ ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம்னு நான் எப்போயா சொல்லியிருப்பேன், பட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம வந்து லைக் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு பேஜ் ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றியான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேஷன் அண்ட் டெலிஷன். ஸோ கமெண்ட்டை வந்து ஹைட் பண்ணுறது வந்து அப்டேஷனில் வரும், கமெண்ட்டை டெலீட் பண்ணுறது வந்து டெலீட்டடில் வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து இங்கே சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. யா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட். ரீடைரக்ட் யூஆர்எல். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆப் வந்து டெஸ்டிங் மோடில் இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் டெஸ்டிங் மோடுக்கு அப்புறமா ரீடைரக்ட் யூஆர்எல் லைக் ஒன்ஸ் யூ அத்தன்டிகேட் பண்ணதுக்கப்புறமா எந்த யூஆர்எலுக்கு இது ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம உள்ளே செட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் ரீடைரக்ட் யூஆர்எல். பிகாஸ் அத்தன்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ இங்கே அத்தன்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஆக்சஸ் டோக்கனை எந்த யூஆர்எலுக்கு நான் சென்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து நமக்கு கொடுத்தாகணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த யூஆர்எலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ். ஸோ என்னடா ஹேஷ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வர்ற ஆக்சஸ் டோக்கனில் ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக ஹேஷ்ன்ற ஒரு வேரியபிளை அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த யூஆர்எல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ப்ரௌசரோட யூஆர்எல் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆக்சஸ் டோக்கன் வரும். ஸோ இது கூட ஹேஷ் அப்படின்ற ஒரு வேரியபிள் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த ஹேஷ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ் வந்து யூஆர்எல் இருக்குது அப்படின்னா நம்மளால் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியாது.
ஓகேங்களா? ஸோ இந்த ஹேஷை வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்கிரிப்டில் கோட் எழுதணும். ஸ்கிரிப்டில் கோட் எழுதி நம்ம இந்த ஆக்சஸ் டோக்கன் வந்து நம்ம கெட் பண்ணி நம்ம லோக்கலில் வந்து சேவ் பண்ணி இதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் வித் போஸ்ட்மேன் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஓவர் வியூ ஹவு தி பேசிக் டிஸ்பிளே ஏபி ரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தி வீடியோ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.